நரம்பு தளர்ச்சி இன்றைக்கி இதுதான் இந்த கான்செப்ட். உடம்பு பலகீனம் மன அழுத்தத்தினால் வரலாம், சர்க்கரை நோயினால் வரலாம், தூக்கமின்மையினால் வரலாம், வீடுகளில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகளுடைய கருத்து வேறுபாடுகள், குழந்தைகள் இல்லைன்னு ஒரு பலகீனம், மன அழுத்தம், தூக்கமின்மை, சோர்வு, களைப்பு, ஞாபக மறதி, பயம், நரம்பு தளர்ச்சி, பண பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை, மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையே இன்றைய காலத்தில். அப்போ இந்த பலகீனங்கள் பல வழிகளே வருது. இந்த பலகீனங்கள் நம்ம சரி பண்ணாமல் இருந்தோம்னா பலகீனத்தினால உடம்பு சோர்வடையும். உடம்பு சோர்வடையாது, உடம்பில் உள்ள உறுப்புகள் சோர்வடையும். அப்போ உறுப்புகள் பலகீனமடைந்து யூரின் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, அடுத்தால சாப்பிட முடியல, பசி இருந்தும் சாப்பிட விருப்பம் இல்லை, பசி எடுக்கலை. இப்போ சில பேருக்கு பசி எடுக்குது, சாப்பிட உணவு இல்லை. சில பேருக்கு பசி எடுக்கலை, சாப்பிட முடியல. குழப்பங்கள், மனக்குழப்பம், மன அழுத்தம், தேவையில்லாத பயம், திருமணம் செய்ய பயம். வாலிபர்கள் திருமணத்திற்கு நிறைய தவறுகள் செஞ்சதுனால திருமணம் செய்யலாமா வேண்டாமா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலையில் சரியான வருமானம் இல்லையே அந்த கவலை. இந்த குழப்பத்திற்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் ஆண்டி சித்தால சென்னையில் கோடம்பாக்கத்தில் தீர்வு இருக்குது. சிறு வயதில் தவறான பழக்கவழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட வாலிபர்கள் திருமணம் முடியும் பொழுது தாம்பத்திய உறவில் செய்ய முடியாமல் மனக்குழப்பம், உயிரணுக்கள் இல்லாத குழப்பம், பிள்ளைகளுக்கு மாதவிடாய் மகளுக்கு ஒழுங்காக வரலையே, திருமணம் முடியும் போது பிரச்சனையாயிருமோ அந்த கவலை, பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனை, தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் பாதிப்பு, முடி உதிர்தல் பிரச்சனை வாலிபர்களுக்கு, ஓவர் சூடு, படுக்கையில் சிறுநீரில் விந்து கழிதல் வாலிபர்களுக்கு, அதனால் பலகீனம், அதனால் தூக்கமின்மை. குறிப்பாக செல்ஃபோன் அதிகமாக பார்க்கறதுனால உடம்பு பலகீனமாகி டயர்டாகி தன்னுடைய வேலையை அடுத்த நாள் செய்ய முடியாமல் தடுமாறக்கூடிய நிறைய வாலிபர்கள், திருமுடிந்த ஆண்கள், பெண்கள், நிறைய பேருக்கு இப்போ செல்ஃபோன் தான். அவர் இது மாதிரி வச்சுக்கிறது அப்படின்ட்டு என்ன செய்ய. இந்த மாதிரி குழப்பம் இருந்துச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், உடம்புல உறுப்புகளும் கெட்டு போயிடும். அதெல்லாம் கவனமாக பாதுகாத்து நம்மளோட உடம்பை பேணி பாதுகாக்கணும். நீண்ட ஆரோக்கியத்தையும் நல்ல ஆயுளையும் தர ஆண்டோடு வேண்டிக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.